அப்படின்னா ஒரு ஆடு குட்டி போட்டு அது வர்றதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும் கவனித்துக் கொள்ளுங்கள். உடனே கொண்டு வந்து கொடுத்துடல. இட் டுக் a long time. அதாவது ஒரு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு உற்பத்தி காலத்துக்கு அது ஆகுது. கொண்டு வரும்போது ஆபேல் காயின் எதை கொண்டு வரான் தெரியுங்களா? கொண்டு வந்து கொடுக்கறானே தவிர எதை கொடுக்கல? விசுவாசத்தோடு அதை கொடுக்கல. வாட் மேக்ஸ் a difference? faith. எது ஆபேலுடைய காணிக்கை மேன்மைப்படுத்த தெரியுங்களா? இப்போ கர்த்தர் எதை பார்க்குறாரு? காயினுடைய உள்ளத்தை பார்க்குறாரு. காணிக்கை கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? உங்களுக்கு தெரிந்த ஒன்று, ஆண்டவர் இயேசு காணிக்க போடுற இடத்துல உட்கார்ந்துருக்கார் பாருங்களேன். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, பாருங்களேன், சரியான இடம், கோயில்ல சரியான இடம் எங்க தெரியுங்களா? காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து பாருங்க தலைவர். வாசிங்க திரும்ப. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்தது மாத்திரம் இல்ல, ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். உட்காருவது மாத்திரமல்ல, என்ன பண்றாரா? எப்படி போடுறாங்க பார்த்துட்டு இருந்தாராமே. ஏன் தெரியுங்களா? எவ்வளவு துட்டு போடுறான் பார்க்கறது இல்லை, எப்படி போடுகிறான். அது எப்படி சார் ஆண்டவர் உட்காந்து அவர் டாக்ஸ் கலெக்டரில் உட்காந்து எவ்வளோ கொண்டான்னு கொட்டுறதுக்கு அவர் அப்படி இல்லை. எதுக்கு உட்காந்துருக்கீங்களா? எப்படி அவர்கள் போடுகிறார்கள் அந்த விதத்தை தான் ஆண்டவர் பார்த்தார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இது கர்த்தருடைய ஆலயம் என்றால் இயேசு வாழ்ந்த காலத்தில் உள்ள ஆலயத்தில் முதல் பகுதி இது புறவினத்து மக்களுக்கு. ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்து ஆலயத்துக்கு இது ஃபார் தி ஜென்டைல்ஸ், புறவினத்து மக்களுக்கு. இதில் 4 இடங்களில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், எழுதி வச்சுருப்பாங்க. என்னென்னா, புறவினத்தார் இதை தாண்டி உள்ளே வந்தால் கொல்லப்படுவார்கள் எருசலேம் ஆலயத்தில் எழுதி வச்சுருக்கோம். புறஜாதியார் அது ஃபர்ஸ்ட் அந்த போர்ச்சு தாண்டி உள்ளே வரக்கூடாது. இந்த இடத்த தான் புறா வைக்கிறதுக்கும் ஆடு வைக்கிறதுக்கும் பயன்படுத்தினான் யூதர்கள். அடுத்த ஆண்டு சொன்னார், என்னுடைய வீடு சகல இதுதான் சகல ஜனங்களுக்கும், இதுக்குள்ளே ஒரு புறவினத்தான் போக முடியாது. ஒரு ஜென்டைல், ஒரு புறஜாதியார் என்ன செய்ய முடியாது எருசலேம் ஆலயத்தில். இந்த ஏரியா தான், இதைத்தான் வியாபாரத்தலமாக மாற்றி வச்சுருந்தாங்க. இதற்கு அடுத்தது ஒரு போர்ச் இருக்குது, இது உமன்ஸ் கோர்ட். இது பெண்களுடைய யூத பெண்கள் வருகின்ற இடம். இதுக்கு அப்புறம் தான் ஆலயம் இருக்கும், ப்ராப்பர் டெம்பிள் இதுக்கு அப்புறம் தான், தேவாலயம் இதுக்கு அப்புறம் தான் இருக்கும். யூத ஆண்கள் இங்கே போகலாம், ஆனால் இங்கே ஆசாரியன் போகலாம். பிரதான ஆசாரியன் இங்கே வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். இதுதான் தேவனுடைய ஆலயம். காணிக்கப்பட்டி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. காணிக்கப்பட்டி இங்கே இருக்குது. பெண்கள் ஏன்னா இங்கே இருந்தால் புறஜாதியை போடலாம், இங்கே இருந்தால் புறஜாதியான் போட முடியாது. இன்றைக்கி சபைகளில் இங்கே ஏன் வச்சாங்க தெரியுங்களா? புறவினத்தான் அதில் போடக்கூடாதுன்னு அங்கே கொண்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இது தாண்டி புறவினத்தான் வரக்கூடாது, வர முடியாது. அந்த இடத்துல காணிக்கப்பட்டி இங்கே தான் இயேசு உட்கார்ந்துருக்கார். அது யூத பெண்கள் வரக்கூடிய அந்த உமன்ஸ் கோர்ட்டில் தான் காணிக்கப்பட்டி இருக்கும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 13 காணிக்கப்பட்டி இருக்கும். அதில் இந்த பகுதி இருக்குத, இதில் 13 ஆஃபர்ட்ரி பாக்ஸ் இருக்குது. இதில் 9 + 4 இப்படி தான் வச்சுருப்பாங்க பெட்டியை. 9 பெட்டிகள் வரிசை அப்படி இருக்கும். இங்கே 4 பெட்டிகள் இங்கே இருக்கும். ஆண்டவர் இயேசு இங்கே உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்து என்ன பண்ணுறாரு? எப்படி பெட்டியை பணம் போடுறான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஏன் பார்த்தார் அப்படின்னா, இங்கே வரவங்க என்ன பண்ணுவாங்க? பைபிளில் போட்டிருக்கு, வாசிங்க 42ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 12:42. ஏழையான ஒரு விதவையும் வந்து, இப்போ 41 வாசிங்கம்மா. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். என்ன பண்றாங்க? ஏதாவது இயேசுவை பார்க்கறாருல, அப்போது யார் வராங்க? ஒரு ஏழை விதவையும் வரா. அவள் வந்து வாசிங்கம்மா. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அவள்கிட்ட என்ன இருக்குது? மத்தேயில பார்த்தீங்கன்னா 2 காசு போட்டான்னு தான் இருக்கும். மத்தேயில பார்த்தீங்கன்னா 2 காசு. ஆனால் மார்க் எழுதும்போது என்ன சொல்றாரு? ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு. ஏன் அப்படின்னா, அது சொன்ன தெரியுங்களா? 9 காணிக்கை பெட்டிகள் ஒரு பக்கத்தில் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கேப், அதுக்கப்புறம் 4 காணிக்கப்பட்டு ஒரு பக்கத்தில் இருக்கும். இந்த 9 காணிக்கை பெட்டிகளில் காசு போட்டால் இது தேவாலயத்துக்கு போயிடும். இங்கே போடுகிற காணிக்கை எங்கே போகும்னா ஆலய திருப்பணிக்கு, ஆசாரியனுடைய தேவைக்கு, பலிமிருகங்கள் வாங்குவதற்கு, ஆலயத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது போயிடும்.
இந்த நாளில் போட்டால் ஆலயத்தின் வழியாக தேவை உள்ள ஏழை மக்களுக்கு கொடுக்கப்படுவது. எருசலேம் ஆலயத்தில் 9 காணிக்கப்பட்டு ஒரு பக்கத்தில், 4 இன்னொரு பக்கத்தில் இருக்குது. எதற்கென்றால் இந்த 9 போட்டால் எங்கே போகும் தெரியுங்களா? ஆலயத்துக்கு. இந்த 4 போட்டால் ஆலயத்தின் மூலமாக தேவையுள்ள மக்களுக்கு. இந்த அம்மா வராங்க. இந்த அம்மாட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஒரு துட்டு. ஒரு துட்டு என்பதற்கு கிரேக்க மொழியில் குவாட்ராண்டஸ். குவாட்ராண்டஸ் என்பது காப்பர். அதாவது காப்பரில் செய்யப்பட்ட ரோம நாணயம் குவாட்ராண்டஸ். அந்த அம்மாட்ட என்ன இருக்குது? ஒரு துட்டு. அந்த அம்மா இதில் நிற்கிறா. இங்கே போட்டால் கோயிலுக்கு போய்டும், இங்கே போட்டால் வெளியே போயிடும். என்ன பண்ணுறது? அந்த குவாட்ராண்டஸ் என்னவா மாறுறா? லெப்டோன். அந்த துட்டுன்னு காசுன்னு போட்டு தெரியுங்களா? அதுக்கு லெப்டோன். இது பிரான்ஸில் செய்வது கிரேக்க நாணயம். இது ரோம நாணயம், இது கிரேக்க நாணயம். இது 1 கொடுத்தா அது 2 கிடைக்கும். நம்ம பாண்டில் சொன்னால் 2 ரூபா காயின் கொடுத்தா 2 1 ரூபா நாணயம் தராங்கல்ல, அதே மாதிரி ஒரு குவாட்ராண்டஸ் கொடுத்தா என்ன செய்வாங்க? 2 லெப்டோன் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணா தெரியுங்களா? நின்றா ஒரு துட்டு இருக்குது. என்ன பண்ணும்? இங்கே போட்டால் கர்த்தருக்கு, இங்கே போட்டால் மனுஷனுக்கு. அவன் என்ன பண்ணா? அந்த 1 2 ஆக்கி, 1 கர்த்தருக்கு போட்டா, 1 மனுஷனுக்கு போட்டா. ஏசாதா ஹா, இவ தாண்டா சரியாக போட்டா. ஆமென். இதுதான் காயின் ஆபேலில் கற்று பார்த்தார். காயின் ஆபேல் எதை பார்த்தா தெரியுங்களா? போட்டாங்க 2 பேரும். ஆனால் எதை பார்க்குறாரு? விசுவாசத்தோடு யார் போடுறாங்க? நான் சொன்னேன், மின்கா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பிளட்லெஸ்ன்னு சொன்ன தெரியுங்களா? இந்த அம்மா போட்ட காசும் பிளட்லெஸ் தான். ஆனால் அதில் என்ன இருந்து தெரியுங்களா? அவளுடைய ஜீவன் இருந்தது. ஆண்டவர் சொன்னா தெரியுங்களா? இவள் தன் ஜீவனத்துக்குரிய எல்லாத்தையும் உள்ள போட்டா. அப்போ என்ன பண்ணான்னா, அது ரத்தம் இல்லாத காசு தான். ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்குது? அவளுடைய வாழ்க்கையை போட்டாள. தேவனுடைய பிள்ளைகள் நிற்கிறீங்களா? இதை புரிந்து காயினை கர்த்தர் பார்க்கிறார். அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? பாடியா சும்மா எதை போட்டா என்ன? எதையும் போட்டால் ஏற்றுக்கொள்றவனை ஏற்றாத வட்டி கடை நடத்தலை. எப்படி கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிற ஒரு ஆண்டவர். அதான் சொன்னேன் இல்லையா? காயின் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார், அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். காணிக்க கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன கொடுக்கிறோம் பார்க்கறது இல்லை, எப்படி கொடுக்கிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார்.